தயவு பதிவு 1. பரமான்மபதி. நூலின் பெயர் பரமான்மபதி. இயற்றி அருளியவர் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை உடைய சுத்த சன்மார்க்க பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நமது தயவு ஒளி தெய்வீக சிந்தனை மன்றத்தின் சார்பாக அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பரமான்மபதி என்கின்ற நூல் மிக மிக ஒரு முக்கியமான நூலாகும். இந்த நூலிலே ஆன்மாவை குறித்தும் இந்த தேகத்தை குறித்தும் பிறப்பு இறப்பு குறித்த இரகசியங்களும், மேலும் குறிப்பாக ஆவிகளின் உண்மை போன்றவற்றை பேசும் அதி அற்புதமான நூல். இந்த நூல் நம் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களால் இயற்றப்பட்டது. இங்கு சுவாமிகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். சுவாமிகள் 1910ஆம் ஆண்டு தயவே வடிவாக தோன்றியது முதல் தயவே முடிவாக நிரம்பியது வரையிலும் வாழ்ந்தது திண்டுக்கல்லில். மொத்தம் 140 நூல்கள், சிறியதும் பெரிதுமான நூல்களை எழுதியுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான தயவு சொற்பொழிவுகளை அருளாலே ஆற்றியுள்ளார்கள். 19 வயது முதல் 96 வயது வரையில் இடைவிடாத சன்மார்க்கப் பணி, அருள் அனுபவங்கள் நிரம்ப பெற்றவர்கள். திரு அருட்பிரகாச வள்ளலாரின் திவ்ய தரிசனத்தை 3 முறை அடைந்து அதில் அவருடைய கட்டளையாக கிடைத்த தயவு என்ற சொல்லை ஆய்ந்து தெளிந்து அடைந்த அனுபவத்தை அனகமாக நூல் வடிவில் ஆக்கி தந்துள்ளார்கள். நமது அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகளுக்கு காட்சியளித்து, நீங்கள் தயவை பற்றி சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பிறகுதான் சுவாமிகள் தயவு நூல்களையே வழங்கியுள்ளார்கள். பொருளாசை அற்றவர், புகழின் பின்னால் சென்றார் இல்லை, என்றும் அழியாத சுத்த சுகானந்த வடிவத்துடன் திகழ்வதை கண்ணுற்ற அன்பர்கள் உள்ளனர். எனவே தயவு நூல்களில் வரும் ஐயப்பாடுகளுக்கும் சுத்த சன்மார்க்கத்தில் ஏற்படுகின்ற வினாக்களுக்கும் அருகில் நின்று விளக்கம் தர தயாராக உள்ளார். ஜாதி சமய ஆசார சங்கற்ப விகற்பமின்றி எவர் ஒருவர் சன்மார்க்க நெறியை கடைபிடிக்க உள்ளத்தில் உறுதி பூணுகின்றாரோ, கடவுளது உண்மையை கற்பனை கலப்பில்லாது அம்மயமாக வாழ அனகமாக விரிய எவருக்கு விருப்பம் உள்ளதோ அவருக்கு அவரது இல்லத்திலேயே தயாநிதி சரவணானந்தர் தயவு விளக்கம் அளிக்க காத்து கொண்டுள்ளார் என்பது சின்னம். இன்று முதல் இந்த நூல் பல பதிவுகளாக பிரிக்கப்பட்டு வெளியில் வருகின்றது. இன்று முன்னுரையை காண்போம். தயவு முன்னுரை. பரமான்மபதி என்னும் இச்சிறுநூல் சுத்த சன்மார்க்க ஒளிநிலையில் தெளிபொருளாய் விளங்குவதாகும். சுத்த சன்மார்க்கம் என்பதே நித்திய உண்மையாய் என்றும் நின்று நிலவுகின்ற சத்துப்பொருளாகிய ஒன்றினிடத்திலிருந்து நேரடியாக வெளிப்பட்டு விளங்குகின்ற உண்மை நெறியே ஆகும். முக்கியம் இது. சுத்த சன்மார்க்கம் என்பதே நித்திய உண்மையாய் என்றும் நின்று நிலவுகின்ற சத்துப்பொருளாகிய ஒன்றினிடத்திலிருந்து
நேரடியாக வெளிப்பட்டு விளங்குகின்ற உண்மை நெறியே ஆகும். அந்த நெறியை உலக நெறிகளோடு ஒப்பிடுவதற்கு இல்லை. இது உண்மை ஆகிய இது உண்மை ஆகிய அகத்திலிருந்து அனகமாக விரிந்து படர்வதாய் உள்ளது. மற்ற நெறிகளெல்லாம் ஒன்று புறத்தில் அழைத்து குலைத்து வீழச் செய்வது, அல்லது அகத்தில் அழுத்தி ஆழ்த்தி மறையச் செய்வதாம். மற்ற நெறிகளெல்லாம் ஒன்று மனிதனை புறத்தில் புற மாயா வாழ்க்கையில் வைத்து அலைத்து குலைத்து வீழச் செய்வது, அல்லது அகமார்க்கமாக உள்ளே சென்று அகத்தில் அழுத்தி ஆழ்த்தி முடிவில் மறையச் செய்வதாம். இவற்றால் எவரையும் எக்காலத்தும் நிலைத்து நிறைந்த வாழ்வு மேற்கொள்ளச் செய்ய முடியாமல் போயிற்றாம். இதுநாள் வரையும் அவற்றிற்கு மாறாகத்தான் இந்த அநேக சுத்த சன்மார்க்கம் பரமான்மபதியுடன் பிரிவர இருந்து கொண்டு இவ்வுலகில் நிலைத்து வாழச் செய்யப்படுகின்றதாம். இதற்கு முழு முதல் சாட்சியாய் வந்தவர் நம் திரு அருட்பிரகாச வள்ளலே ஆவார். அவரே இந்த நெறிக்கு தலைவராகி பரமான்மபதியோடு அத்துவிதமாய் நம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் நம் சிறநடு விளங்கும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் நிலைத்து நின்று தன் உண்மையையும் அந்த பரமான்மபதி உண்மையையும் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றார். இந்த தெளிவில் பிறந்ததே இந்த பரமான்மபதி என்ற நூல் விளக்கம் முற்றும். பரமான்ம ஆன்ம உண்மையை கற்பனா மறைப்புகளை நீக்கி உள்ளவாறு இதில் காட்டப்படுகின்றதால் உண்மை அறியாதிருந்தவர்களும் ஏகதேசம் அறிந்தும் ஐயம் திரிபுகளால் மயங்கி கிடந்தவர்களும் கற்பனைகளால் பொய்யான முடிவுகளை செய்து கொண்டு வீண்வாதம் புரிந்து கொண்டிருந்தவர்களும் இருக்கின்றவர்களும் இனி உண்மையை தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள உதவுவதுதான் இந்த பரமான்மபதி என்னும் நூல். இதில் ஒன்றான கடவுளே பரமான்மாவாகவும் அதுவே யாவுமாய் எவருமாய் விளங்கும் உண்மையும் குறிக்கப்பட்டுள்ளது. தேகங்களின் உண்மையும் அவை ஆன்மாக்களை சூழ்ந்து நின்று பக்குவப்படுத்தும் முறையும் பிறப்புகளின் தோற்றம் தொடர்பு நீக்கம் முதலியவற்றின் உண்மையும் அவதாரங்களின் உண்மையும் அவைகளால் எல்லாம் உண்டாகும் அனுபவமும் சிறிது சிறிது தெளிவு செய்யப்பட்டுள்ளன. இவைகளால் எல்லாம் மனிதனுக்கு உண்மை கடவுளிடத்தில் நம்பிக்கையும் பற்றும் உண்டு பண்ணி வைத்து பிற எவரிடத்தும் எப்பொருளிடத்தும் பற்று கொள்ளச் செய்யாது பரமான்மபதியோடு கூடி வாழ்ந்திட வழிவகை கூறுவது இந்த நூல். அந்த வாழ்க்கை முறையே சுத்த தயாநெறி என கொண்டு தெளிவு செய்யப்பட்டுள்ளது. உலகிற்கே புதியதொரு மார்க்கம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இஃது ஒரு புது நெறி என்ற மாத்திரத்தில் ஏதோ கற்பனை செய்யப்பட்ட திருத்த நெறியாகத்தான் இருக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டு பராக்கில் இருந்துவிட்டால் இதனால் பிறர்க்கு உரிய பெரிய பரமபதியின் அருளையே இழந்து நஷ்டப்பட்டு போக நேரும். இது பதி அருளால் அவரோடேயே பிரிவர இருந்து வாழச் செய்யும். இப்பதி தயாபெரும் ஜோதியாகி இருக்க சுத்த தயவே அனகநெறியாகி வந்து என்றும் சுத்த சுகானந்த வாழ்வுடன் திகழச் செய்வது திருவருள் ஆணையாம். பரமான்மபதியின் தயவு யாவருக்கும் உண்டாகி எல்லோரும் சுத்த தயானந்தமயமாய் என்றும் திகழ பிரார்த்திக்கின்றனன். இவன் தயாநேயன் சரவணானந்தா. அடுத்ததாக வேண்டுகை, தயவு வேண்டுகை.
இந்த வேண்டுகையை ஊன்றி படித்து உளம் கொள்வீர்களாக. பரமான்மபதி என்ற இந்நூல் கடவுள் உண்மையை தெரிந்து தெரியாத எவரும் மறுப்போரும் கூட உள்ளபடி அறிந்து உலக வாழ்வில் உயர்நலம் பெற உதவுவதாம். ஆன்மாவை பற்றியும் பரமான்மாவை பற்றியும் வேதாகம தத்துவ ஞான நூல்களில் எவ்வளவோ கூறப்பட்டுள்ளன. அவையெல்லாம் ஓரளவு திருவருள் அறிவால் கண்டு ஓதப்பெற்றன. அவற்றால் பல சக்தி சித்திகளை அடைந்தும் உலக வாழ்வில் நிறை இன்பம் விளையவில்லையே. ஏன் ஏன் மனோ பகுத்தறிவுக்கு மேல் நித்திய அருட்பரம்பொருள் சச்சிதானந்தமாய் திகழ்ந்து கொண்டுள்ளது. இது ஒன்றே எதுவுமாய் எவருமாய் உலகில் விளங்கிக் கொண்டு உள்ளது. அப்படி விலங்களைத்தான் பக்குவ மனிதன் அறிவால் அறிந்தது மெய்யே. ஆனால் நிறை அருளால் அப்பரம்பொருளே தனது இயல் உண்மையை அனுபவப்படுத்தத்தான் இப்படி தோற்றியுள்ளதை சரியாக புரிந்து கொள்ளாது தான் தான் அந்த பரமான்மபதிக்கு அயலாயிருந்து ஏகதேசமாயறிந்து அடைய முயன்று எப்படியோ பாடுபட்டு எவ்வளவோ சக்தி சித்தரையெல்லாம் பெற்றும் முடிவில் பரத்தில் ஒடுங்கி மறைவுறத்தான் முடிந்தது. ஆனால் ஆனால் இப்பொழுது நிறை அருள் இறைநிலை நின்றே இப்பொழுது நிறை அருள் இறைநிலை நின்றே தானும் பிற யாவும் வெளிப்பட்டு இளங்கலை உணர்கின்றான். இப்பொழுது நிறையருள் இறைநிலை நின்றே தானும் தன்னை சூழ்ந்த பிற யாவும் வெளிப்பட்டு இளங்குதலை உணர்கின்றான். இந்த அருள் அருவாய் உள் இருந்தது. அது நித்தியமாயிருக்க புறத்தோற்றம் யாவும் நிறை விளைவு பெற்று அகம் புறம் என்ற இரு நிலை மாறி அனகம் என்ற ஒரு நிலையாய் என்றும் மனித வடிவொடு விளங்க ஆணை செய்யப்படுகின்றதாம். இதனால் அந்த சச்சிதானந்த கடவுளே இந்த மனிதனாக நித்திய அனுபவத்தோடு விளங்க வேண்டியவனே என்பது உண்மை. ஆகவே நித்திய நிறை பரம்பொருளே பரமான்மா ஆகவும் அதுவே ஒரு மனிதனில் ஜீவான்மா ஆகவும் தோற்றியிருந்து அந்நிலை நின்றே தயவு உணர்விலும் உயிரிலும் உடலிலும் நிரம்பிக் கொண்டு வாழ வேண்டியுள்ளதாம். இப்பொழுது வேத உபரிநிடத மகாவாக்கிய உண்மை பிரஜானம் பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. 1 பிரஜானம் பிரம்மம், 2 அயம் ஆத்மா பிரம்மம், 3 தத்துவமசி, 4 அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் அறிவனுபவத்திற்கு மேல் அருள் அனுபவ வாழ்வில் நிலை கொள்ளுவது சத்தியம். சத்திய வேதமாம் பைபிளில் நான் பிதாவோடு கூட இருக்கின்றேன் என்பதை அகம் இருந்து அனுபவத்தில் கொண்டு நான் பிதாவோடு கூட இருக்கின்றேன் என்றதை அகமிருந்து அனுபவத்தில் கொண்டு வாழவும் வைப்பதாம். ஆகவே எல்லோரும் பரமான்ம ஜீவான்ம ஒன்றிய கடவுள் மனிதனாய் அகமிருந்து அனகமாய் வாழ வேண்டியதே கடமை. மற்ற பழைய லட்சியங்களோடு எந்த சக்தி சித்திகளையும் மதித்து அடைய எண்ணி மோசம் போகக்கூடாது. ஒன்றாகிய பரமபதியே தன் அற்ப கூறுகளைத்தான் மற்ற தேவர்கள், மகான்கள், ஞானிகள், பெரியோர்கள்,
பரிசுத்த ஆவி வடிவைகள், பிற உயிர்கள், பொருள்கள், மந்திர தந்திரங்கள் எல்லாமாய் வெளிப்படுத்தி மறைத்து வந்தது எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதே பக்குவப்படுத்தவே தான். ஆகையால் உண்மையை உண்மையை உறுதியாக உளம் கொண்டு உய்க உலகமெல்லாம். சத்திய ஞானக்கூட்டம், திண்டுக்கல், 13/10/1992. இவன் தயாநேயன் சரவணானந்தா. முதல் அத்தியாயம். பரமான்மா கடவுள். பரமான்மா கடவுள். அத்தியாயம் 1. ஒன்றாம் கடவுளே ஓதும் பரமான்மா, மன்றாம் அலகில் ஆன்மா. ஒன்றாம் கடவுளே ஓதும் பரமான்மா, மன்றாம் அலகில் ஆன்மா. தயவு குரல். அன்பு ஒழுக்கத்தாலும் அறிவு விளக்கத்தாலும் மனிதனுக்கு கடவுள் உண்மை சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது. புலன் உணர்வு மட்டும் அதிகம் விளங்கியும் மன அறிவு பக்குவப்படாத காலத்தே தேக போகத்தில் பற்று மிக விளைவுற்றிருந்த காரணத்தால் மனிதனுக்கு மெய்யறிவு விளங்கவில்லை. அதனால் மெய்யன்பும் தழைக்கவில்லை. ஆகவே கடவுள் ஞானமும் வெளிப்படவில்லையாம். நாளடைவில் நாளடைவில் புலன் அவாவில் பற்று குறைந்து தன்னை போல் பிறரும் சுகமாக வாழ அன்பு செய்ய வேண்டும் என்ற இரக்க உணர்ச்சி மட்டும் மனிதன் மனத்தில் உண்டானது. தன்னலம் மட்டும் இருந்த இடத்தில் தன்னலம் மட்டும் இருந்த இடத்தில் பரநலம் பேணும் தயாகுணம் தழைத்ததாம். இதனால் முதலில் தன்னை அடுத்த உறவினரிடத்தில் பற்றொடு கூடிய அன்பு படர்ந்தது. பின்னர் தன் இனத்தவரிடத்தும் தன் ஊரினிடத்தும் தன் நாட்டினரிடத்தும் தன் தேசத்தினிடத்தும் படர்ந்து சர்வதேசத்தினிடத்தும் விரிந்து கொண்டுள்ளது இப்பொழுது. இது இனி மேல்நிலையில் அகிலமாம் அன்பாக அனைத்து உயிர்களிடத்தும் பற்றற்ற நிலையில் பறந்து விளங்க உள்ளதாகும். இங்கனம் மனித உள்ளத்தில் அன்பு விளைந்து ஓங்க ஓங்க அறிவும் விளைந்து கொண்டுள்ளதாம். முதலில் புலன் அறிவாக மட்டும் இருந்தது போய் மனோ பகுத்தறிவாக பெருகி விஞ்ஞான மெய்ஞானங்களாக விரிவடைந்துள்ளதாம். நம் நாட்டில் மெய்ஞானம் முந்திக் கொண்டு விட்டது. அக அறிவு பெருக்கமடைந்த காரணத்தால் உள்மறைந்திருந்த ரகசியங்கள் பல வெளிப்பட்டன. ஆண்டவர் உண்மையும் அவரது பிரபஞ்ச படைப்பின் நோக்கமும் ஏதோ ஓரளவுக்கு கண்டு கொண்டிருந்தனர். கடவுள், உயிர், உலகுகளின் உண்மை. கடவுள், உயிர், உலகுகளின் உண்மை ஏகதேசம் வெளிப்பட்டதுதான். இம்மூன்றையும் தனித்தனியாக ஆய்ந்து கொண்டு பிரித்து ஏற்று வாழவே முயன்றார்கள். கடவுளே மனித வாழ்வின் முடிந்த அடைபொருளாக குறிக்கோளாக கருதப்பட்டது சரிதான். அதற்காக அக்குறிக்கோளை எய்தல் பொருட்டு உயிர் உலக கட்டு நின்று பிரிந்து செல்ல வேண்டும் என்றே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அப்படி தலை அறுத்து கொண்ட உயிர் உள்ளொடுங்கி மறைதலே கடவுள் மயமானதாக கொள்ளப்பட்டது. அந்நாள் அப்படி அந்த நிலை அடைந்து விட்டவர்களுக்கோ அல்லது அதனை லட்சியமாய்க் கொண்டு வாழ தலைப்பட்டவர்களுக்கோ அருள் இன்பப்பேறு கிட்டாது உளவாது விளங்க காண்கின்றோம் இல்லை. அதனால் பின்னர் வந்தவர்களிடம் மேற்படி லட்சிய சித்தியில் பற்றும் குன்றிவிட்டது. பின்னும் புலன் இன்பத்தில் நாட்டமும் அவாவும் பெருகலாயின. புலன் இன்ப
புலன் இன்ப வெள்ளப்பெருக்கு நம் நாட்டை விட மேல் நாட்டில் விரைவும் வேகமும் கொண்டுவிட்ட காரணத்தால் இன்றைய விஞ்ஞானம் அங்கு அதிகம் விளங்க காண்கின்றோம். இந்த விஞ்ஞானத்தால் ஏற்படுகின்ற அறிவும் ஆற்றலும் தினசரி வாழ்வில் பயனும் புற உலகம் வியக்க உள்ளன. எனினும் இவற்றால் நல்லின்ப சூழல் காணவில்லை. எனினும் இவற்றால் நல்லின்பச் சூழல் காணவில்லை. ஏன் ஏன் அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த அன்பு வளர்ந்து ஓங்காததே இதற்கு காரணமாம். அன்பும் ஓரளவு விளைந்துள்ளதே என்றால் அது உண்மை அன்பல்ல, கடவுள் ஞானத்தோடு கலந்த அன்பு அல்ல, உண்மையில் மெய்யன்பு அல்லவா. உண்மையில் அது மெய்யன்பு அல்லவா. அந்த வன்பின் மிகுதியாக மாசுபடிந்து அவாமாசுபடிந்து புல சார்பு கொண்ட பற்றாக சூழ்ந்து துன்பத்தையே பெருக்குகின்றதாம். அம்மாசு ஒழிந்து புலன் இன்பத்தில் இச்சை அறல் வேண்டும். அத்தோடு பிற உயிர்க்கு இறங்கி உபகரிக்கும் தயவு செயல் தடைவிடாது ஓங்க வேண்டும். இதற்காக மெய்யறிவு விளக்கம் பெற தயா ஒழுக்கத்தோடு இருந்து கொண்டு சத்திசாரம் செய்து வரல் வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால் புற விஞ்ஞான துணையால் அக மெய்ஞான விளக்கமும் பெறலாம். அம்மெய்யறிவு வரும்போதுதான் கடவுள் உண்மையை உள்ளவாறு கண்டு கொள்ளலாகும். இன்றைய நிலையில் இந்த விளைவு ஓரளவு ஏற்பட்டுள்ளது காண்கின்றோம். பழைய மெய்ஞானத்தையும் புதிய விஞ்ஞானத்தையும் இணைத்து கொண்டு கடவுள் உண்மையை ஓர்தல் அமையும். நம் மெய்ஞானத்தின் முடிபொருளாக கடவுள் ஒருவர்தான் நித்திய சத்திய பரம்பொருள் என அறிவிக்கப்பட்டுள்ளோம். அப்பரம்பொருள் தன் இயல் உண்மை சச்சிதானந்த நிலையை உள்மறைத்து கொண்டு அனந்த வண்ண பேத மாப்பிரபஞ்சமாய் தோற்றம் காட்டி காட்டி ஒழித்து கொண்டே உள்ளதோ. கடம் ஆகிய இப்பிரபஞ்சத்துக்கு உள்ளாக மறைந்திருந்து கொண்டு ஆளுகின்ற கடவுளை கண்டு அடைவது எப்படி? அது எந்த பொருளின் உள்ளும் காணப்படவில்லையே என்கின்றான் விஞ்ஞானி. காண முடியாதுதான். ஏனெனில் அது ஐம்புலன் உணர்வுக்கும் ஆறாவது அறிவுக்கும் அறிவிடு பொருளாக இல்லை. எல்லாம் வல்ல அருட்பெரும் சக்தியாய் சச்சிதானந்த நிறைவாய் யாவற்றுள்ளும் மறைந்திருக்கின்றதாம். யாவற்றுள்ளும் என்றதால் பிரபஞ்சமாகிய ஐம்பூத அணுக்கள் எல்லாவற்றிலும் அணுத்திரள்களாகிய உலகுயிர் பொருள்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றதாக கொள்ளப்படும். ஒரு சிற்றணுவில் உள்ளிருக்கும் புரோட்டான் துணுக்கு சுக்குமம் காரணமாய் இருப்பது நம் பரம்பொருள் சக்தியாம். இந்த சிற்றணுவுக்குள் அணுவாய் திகழ்கின்ற கடவுள் எங்கும் பூரணமாய் உள்ளவர் என்ற உண்மை திருவருளால் என்று நன்கு உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. எவ்வாறெனில் அந்த கடவுள் அணுவே நம் கருவில் முதல் அணுவாய் கட்டவிழ்ந்து ஒளிர வளர்ந்து ஓங்கி தலை நடு நின்று அருள்கின்றதாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதில்தான் அணுவில் அணுவாய் விளங்கும் அருட்பரம்பொருளை அதன் அருளாலே இன்றே அறிகின்றோம். இந்த சிற்றணு வடிவம்தான், இந்த சிற்றவை என்கின்ற சிற்றணு வடிவம்தான் கடவுளுக்கு உரையுளாக உள்ளதாம். இந்த
அணுவில் இருக்கும் கடவுள் பூரணர் தானே மற்றெல்லா அணுக்களிலும் மறைந்து பூரணமாய் விளங்குகின்றதாகவும் அறிவிக்கின்றார். இந்த உண்மை சாதாரண மனித பகுத்தறிவுக்கு விளங்குகின்றதில்லை. அப்பாலான அருள் ஞானத்திற்கு அனுபவம் ஆகின்றதாம். மேற்குறித்த அணுவில் அருளாக வெளிப்படுகின்ற கடவுள்தானே அகமிருந்து அனகம் நிறைகின்ற இது சமயம் அந்த அருள் இறையின் அனுபவத்தை பெறுகின்றோம். இந்த கடவுளே பரமான்மா என இன்று உண்மையாக அறிகின்றோம். இந்த பரமான்மாவாகிய சச்சிதானந்த கடவுள்தான் சத்தியமாக நித்தியமாக என்றும் எங்கும் உள்ள ஒன்றாம். இந்த ஒன்றையே உட்கொண்டு உருப்படுவோம். இது முக்கியம். இந்த ஒன்றையே உட்கொண்டு உருப்படுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒன்றே பலவாய் தோற்றுகின்ற இந்த பரமான்மா ஒவ்வொருவரின் தனி ஒரு அணுவாய் காரியப்பட்டு விளங்குகின்றதாம். பரமான்மா காரியப்பட்டு இளங்குகின்ற நம் ஒவ்வொரு உயிர் ஒளிர் அணுவும் ஜீவான்மாவாக பகரப்படுகின்றது. இதனால் பரமான்மாவே ஒவ்வொரு ஜீவான்மாவிலும் மறைந்து நின்று உயிர் விளங்குகின்றார். ஆதலின் பரமான்மா என்ற பரமான்மா ஒன்று, ஜீவான்மா அனந்தமாக உள்ளதாம். இந்த ஜீவான்மாக்களின் விளக்கம் பின்னர் வேறு பிரிதொரு இடத்தில் விரிப்பாம். இங்கு பரமான்மாவின் ஏகதேச விளக்கம் இங்கு தெளிந்து கொள்ளவே இது குறித்ததாம். தயவு இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காண்போம்.